Hello everyone, welcome to NEET in 140 days challenge. Number இருக்கிறது daily challenge day number 20ல. So 140 daysல 20 days முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 20 daysல நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம்? Work, energy and powerல conservation of momentum அப்புறம் rocket propulsion. Conservation of momentum ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பெருசா ஒண்ணுமே இல்லை. External force act ஆகலனா momentum கான்ஸ்டன்டா இருக்கும். Rocket propulsion. So rocket வந்து போறப்ப என்ன ஆகும்? So நியூட்டன் செகண்ட் லா வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்முலாவை போட்டு பார்ப்போம் ராக்கெட் ப்ரொபல்ஷனில். ஓகே, நியூட்டன் செகண்ட் லாவோட பேசிக்ல இருந்தால் கொண்டு வந்து இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? தெர்மோடைனமிக்ஸில் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டெர்மினாலஜி, அப்புறம் ரிவர்சிபிள்னா என்ன, இர்ரிவர்சிபிள்னா என்ன, ஒர்க் என்ன, இன்டர்னல் எனர்ஜினா என்ன, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக உட்காந்து படிக்கலாம், நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து படிக்கலாம், உங்களோட ஓன் பேஸில் படிங்க. இல்லை அப்படின்னா இந்த டாபிக் எல்லாம் நான் என் மெயின் லெக்சரில் நடத்தி வச்சுருப்பேன், அதை போய் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. சரியா? பட் என்னென்னா மெயின் லெக்சருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ பார்க்குற மாதிரி வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய எக்ஸாம்பிள், எல்லா பிவைக்கு இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் அது நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் த ரூட்டு, த ஸ்டெம்மு, த லீஃப், த இன்ஃப்ளோரோசன்ஸ். எனக்கு வந்து தெரிஞ்ச வார்த்தைகளில் இதில் தான் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்னோ வந்துச்சு, எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஓகே, இன்ஃப்ளோரோசன்ஸ் என்னென்னு கேட்டாலும் தெரியாது, பட் அட்லீஸ்ட் மற்றது தெரியும். ரூட்னா வேறு, ஸ்டெம்முனா இப்படி இருக்கும், லீஃப்னா இலைகள் அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, பார்த்துக்கலாம். நீங்கள் இதை படிச்சுட்டு முடிச்சுட்டு எனக்கு டெய்லி வந்து சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.